காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்களை திருடி வந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருட்டு வாகனங்களை விற்க உதவி செய்த போலீஸ்காரரும் சிக்கியிருக்கிறார். போலீஸ்காரரும் திருடர்களும் கூட்டு போட்டு செய்த சம்பவத்தின் பின்னணி என்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவிலான புதிய இருசக்கர வாகனங்கள் அடுத்தடுத்து திருடப்பட்டு வந்தன. இது தொடர்பாக இருசக்கர வாகன உரிமையாளர்கள் ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த சரத் பாபு மற்றும் விமல்குமார் என இருவர் சிக்கினர். இருவரிடமும் போலீசார் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி ஊட்டும் தகவல்களும் வெளிவந்தன. ஸ்ரீபெரும்புதூரில் திருடப்பட்ட இருசக்கர வாகனங்களை வேலூர் மாவட்டம் கனியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 7,000 முதல் 10,000 ரூபாய் வரை விற்று பணம் பெற்றதாக தெரிவித்துள்ளனர். இதற்கு கனியம்பாடி மேற்குளத்தைச் சேர்ந்த தமிழ்நாடு பட்டாலியன் காவலர் மணிகண்டன் என்பவர் உதவியும் செய்து வந்திருக்கிறார். திருட்டு பைக்கை விற்ற பணத்தில் போலீஸ்காரருக்கும் ஒரு பங்கு சென்றிருக்கிறது. விசாரணையில் இந்த தகவல்கள் உறுதி செய்யப்பட்டதால் போலீஸ்காரர் மணிகண்டனும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானவர்களிடமிருந்து 60 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்திருக்கின்றனர். வெவ்வேறு இடங்களில் பதுக்கி வைத்திருந்த அந்த வாகனங்களை போலீசார் மீட்டு 2 லாரிகள் மூலமாக வேலூரில் இருந்து காஞ்சிபுரத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். சரத்பாபு, விமல்குமார், மணிகண்டன் என 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்.